ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோட எக்ஸிட்க்கு அப்புறமா சிஎஸ்கே கோச்சிங் ஸ்டாஃப்ல ஒரு மேஜர் ஓவரால் இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம். இப்போ நம்ம காசி சாருமே அதை பற்றி பேசியிருக்காரு. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை தொடர்ந்து சிஎஸ்கே பவுலிங் கோச் எரிக் சேமன்ஸுமே அவரோட பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ண போறாரு. ஸோ சிஎஸ்கே அடுத்து ஒரு பவுலிங் கோச்சுமே சர்ச் பண்ணி ஆகணும். யார் யாரெல்லாம் ஆப்ஷன்ஸாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கே நியூ ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட்டை எப்போ எதிர்பார்க்கலாம்ன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் திருடி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே சிஓ காசி சார் லாஸ்ட் மந்த் தான் கிரிக்பஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஃப்ளெமிங் எங்கேயும் போக போகிறது கிடையாது. ஃப்ளெமிங் வில் கண்டினியூ ஃபார் ஒன் மோர் இயர்னு. அப்போ ஏன் இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு, அதுவும் ஆல் ஆஃப் சடனாக நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எல்சி சீசனில் 10 மேட்சஸில் 7 டிஃபீட்ஸோட டிஎஸ்கே பாட்டம் ஆஃப் த டேபிளில் ஃபினிஷ் பண்ணது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்திருக்கு. கிரிக்பஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் எம்எல்சியில் நம்ம டிஎஸ்கே பிளே ஆஃப்ஸோ ஆர் மேபி ஈவன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஃப்ளெமிங் அவரோட பொசிஷனை சேவ் பண்ணியிருப்பாரு. பட் எம்எல்சியில் டிஎஸ்கேட புவர் பர்ஃபார்மன்ஸ் காரணமாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் குவிக்காக ரியாக்ட் பண்ணி இப்போ ஃப்ளெமிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசிஷன் ஆல் ஆஃப் சடனாக ஃபேன்ஸுக்கு இருந்திருக்கலாம். பட் இதை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரொம்ப நாட்களாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஃப்ளெமிங்கோட ரிலீஸ்க்கு 2 முக்கியமான காரணங்கள் கிரிக்பஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளெமிங் ரொம்ப வருஷங்களாகவே சிஎஸ்கேட பார்ட்டாக இருந்திருக்காரு. அதுவே வந்து ஒரு ரீசனாக பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ப்ராக்ரஸ் ஆகணும்னா சிஎஸ்கே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாகணும். தென் செகண்டாக நம்ம டீமோட பர்ஃபார்மன்ஸஸ் லாஸ்ட் 3 ஐபிஎல் சீசன்ஸில் அண்டர்வெல்மிங்காக இருந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இப்போ ஃப்ளெமிங்க்கு அப்புறமா சிஎஸ்கே நியூ ஹெட் கோச்சை யாரை சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் நம்ம காசி சாருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் நாங்கள் எதுவும் டிசைட் பண்ணல. நிறையா கண்டெண்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் இருக்காங்க, ராகுல் டிராவிலேருந்து ஹேமந்த் பதானி வரைக்கும். பட் இன்னும் நாங்கள் ஓவர்சீஸா இல்லை இந்தியனா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரல. அண்ட் இப்போதைக்கு கரண்டாக காசி சார் வந்து யூஎஸ்ஏல இருக்காரு, டாலஸில். நெக்ஸ்ட் மந்த் தான் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிட்டர்ன் டு இந்தியா. அதனால அதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிசிஷனுமே சிஎஸ்கே சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. த திங் இஸ் சிஎஸ்கே ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேஸை டிசைட் பண்ண போகிறது ஃப்ளெமிங் கிடையாது, நம்ம நியூ ஹெட் கோச் தான். ஸோ நியூ ஹெட் கோச்சை சைன் பண்ணாதான் அந்த ப்ராசஸ்லாம் சிஎஸ்கே ஆரம்பிப்பாங்க. அஃப்கோர்ஸ் ரிட்டென்ஷனுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. ரிட்டென்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து ப்ராப்ளி செப்டம்பர் அக்டோபரில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு முன்னாடி தான் சிஎஸ்கே வந்து அவங்க ஹெட் கோச்சுமே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மேபி ஆகஸ்ட் பீரியடில், அதாவது நெக்ஸ்ட் மந்தில் சிஎஸ்கே ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் இந்த மந்த் ஜூலை மந்தில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி. சிஎஸ்கே கண்டிப்பாக லாங் டேர்ம் விஷனில் ஒரு நல்ல ஹெட் கோச்சை சைன் பண்ண பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து சிஎஸ்கேட ஃபியூச்சருக்கு அது நல்லா இருக்கும். அண்ட் வெதர் 3 சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஒரே கோச்சோட போக போகிறாங்களா, ஆர் சிஎஸ்கேக்கு ஒரு தனி கோச், தென் ஜேஎஸ்கே டிஎஸ்கேக்கு டிஃப்ரெண்டான கோச்சோட போக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். லோக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிஎஸ்கே கோச்சை சைன் பண்ண நல்லா இருக்கும். இப்போ சிஎஸ்கேக்கு வந்து அவங்க ஓவர்சீஸா இந்தியனா அப்படிங்கிறது டிசைட் பண்ணல. பட் இந்தியனோட போகிறது ரொம்ப நல்லது. தென் ஜேஎஸ்கேலேயே ஒரு லோக்கல் கோச், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கோச்சோட போனாங்கன்னா கண்டிப்பாக ஜேஎஸ்கேட டொமஸ்டிக் கோருமே அற்புதமாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா டியான் ஃபாரஸ்டர், ஸ்டீவ் ஸ்டோக், நெயில் டிம்மர்ஸ்ன்ற மாதிரி ஜேஎஸ்கே நிறைய நியூ டேலண்ட்ஸை சைன் பண்ணியிருப்பாங்க, ஃபைன் பண்ணாங்க. நியூவாக வரப்போகிற ஹெட் கோச் ஒரு சில டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணால் மட்டும் போரும் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற டொமஸ்டிக் கோரே பெட்டராக தான் இருக்குது. அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா வந்து இன்னுமே பெரிய ப்ராப்ளமாக கிரியேட் ஆகலாம். அதனால ஜேஎஸ்கே இப்போதைக்கு இதே ஃபாலோ பண்ணலாம். வியான் முல்லர் மாதிரி பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபாஃபுக்குமே இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். அவர் டிஎஸ்கே திரும்ப கண்டினியூ பண்ண போறாங்கிறது தெரியல. பட் ஜேஎஸ்கே மேபி கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த எம்எல்சி சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச் சியாட்டில் ஆர்கஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரிக்கு அப்புறமா ஃபாஃப் இந்த சீசனில் பெருசாக பேட்டிங்கில் ஷைன் ஆகலை. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எல்லாமே நியூ ஹெட் கோச் எடுக்கிற முடிவு தான். ஃப்ளெமிங்காக இருந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் நம்ம ஃபாஃப் கண்டினியூ பண்ணுவார்னு. பட் நியூவாக வரப்போகிற ஹெட் கோச் என்ன மாதிரி ஐடியாஸோட வரப்போறாருன்னு தெரியல. இந்தியன் எக்ஸ்பிரஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎஸ்கே ஹெட் கோச்சோளுக்கு எந்த ஒரு பர்டிகுலரான நேமையும் இன்னும் சைன் பண்ணல. கோயிங் ஃபார்வர்ட் சிஎஸ்கே நியூ ஹெட் கோச் அப்பாயின்மெண்ட்ல தோனி கூட ஆல்சோ பிளே வைட்டல் ரோல். ஸோ அவரோட பங்குமே வந்து இருக்குன்னு சொல்ல வராங்க. ஆனால் நிறைய பேர் தோனியே ஹெட் கோச்சா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. தோனி அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. அவரை க்ளோஸாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் எப்பவுமே பிஹைண்ட் த சீன்ஸ்ல ஒர்க் பண்ணுறது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் தோனி 2020 T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீமோட மென்டராக இருந்திருக்காரு. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு மென்டர்ஷிப் ரோல் வந்து தோனிக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் கன்ஃபார்ம் டேட் வெதர் தோனி நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ண போறாரா இல்லையாங்கிறது. அதுவே இன்னும் கன்ஃபார்ம் ஆகாதப்போ சிஎஸ்கே எப்படி அவர் ஹெட் கோச் ரோலுக்கு பார்ப்பாங்கன்றது தெரியல. ஸோ தோனி இன்கேஸ் நான் நெக்ஸ்ட் சீசனும் ப்ளே பண்ண போறேன்னு சொன்னார்னா தாராளமாக ப்ளே பண்ணுங்க தோனின்னு அவங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் சிஎஸ்கே நியூ ஹெட் கோச்சுக்குமே தோனி வந்து ப்ளே பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ப்ராப்ளம் எப்போ ரைஸ் ஆகுனா, தோனியால் சரியாக மேட்சஸ் ஃபினிஷ் பண்ண முடியல, தோனி ஒரு டிசர்விங் யங்ஸ்டரோட ஸ்பாட்டில் ப்ளே பண்ணுறாருன்னா அப்போ தான் வந்து ஃபேன்ஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, சிஎஸ்கே ஒரு இந்தியன் கோச்சோட போகிறதுக்கு ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ ஐபிஎல் லோக்கல் பிளேயர்ஸோட ரோலுங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக மாறி இருக்கு. தோனி கரண்டாக யூகேல இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இந்தியா vs இங்கிலாந்து அந்த T20 சீரிஸில் ஒரு மேட்ச் கூட வந்து விசிட் பண்ணியிருப்பார் ஸ்டேடியமில். அதனால there is a strong chance The 100லையுமே தோனி போயிட்டு சில பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் கோச் வந்தால் கூட நல்லா இருக்கும். The 100 ஜூலை 21 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக The 100 ஃபாலோ பண்ணுங்க. அங்கே ஏதாவது டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனா அந்த டீமோட கோச் யார் அப்படிங்கிறது நம்ம போயிட்டு சர்ச் பண்ணுவோம். சிஎஸ்கே கோச்சிங் செட்டப்பில் ஒரு மேஜர் ஓவரால் இருக்க போகுதுன்னு சொல்லி கிரிக்பஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம எரிக் சேமன்ஸோட நேம் தான் வந்து லைனில்
இருக்குது. அவர் தான் வந்து நெக்ஸ்ட் கோயிங் டு பி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மைக்கேல் எஸ்ஸி பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாதுன்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே எந்த ஒரு சாய்ஸையும் யோசிக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சாம்பியன் டிஜே பிராவோட போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ டிஜே பிராவோ அஃப்கோர்ஸ் கேகேஆரில் மென்டாராக இருக்காரு. இஃப் பை சான்ஸ் அவர் கேகேஆரோட அந்த பொசிஷன்லேருந்து வந்து எக்ஸிட் ஆகிறாருன்னா அப்போ சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து அவரை சைன் பண்ணலாம். ஒன் ஆஃப் த ஹைலி ரேட்டட் கோச்சஸ் இன் வேர்ல்ட் கிரிக்கெட்னு கண்டிப்பாக பிராவோ சொல்லலாம். இங்கே சிஎஸ்கேல இருக்கக்கூடிய இந்தியன் பேசர்ஸ் லைக் அன்ஷுல் கம்போஜ், கலீல் அஹமத், குர்ஜாப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரியா பிராவோட கோச்சிங் கீழே நிறைய லேர்ன் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்ம லுங்கி இங்கிடி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிஎஸ்கேயோட பார்ட்டாக இருந்தப்போ நம்ம டிஜே பிராவோ மூலியமாக தான் நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அவரே ரீசெண்டாக மென்ஷன் பண்ணியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில். இன்கேஸ் பிராவோ கேகேஆரோட மென்டார் வந்து எக்ஸிட் ஆகலனா அப்போ சிஎஸ்கேயோட செகண்டரி ஆப்ஷனாக மேபி அஸ்வின் இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அஸ்வின் ரொம்ப நாட்களாகவே இந்த சிஎஸ்கேயோட அந்த கோச்சிங் செட்டப்பில் வரணுன்ற மாதிரி தான் இருக்காரு. ஆனால் அவருக்கான அந்த சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகாமே இருந்துச்சு. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிரியேட் ஆகிருக்கு. ஈவன் காசி சார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே சைன் பண்ண போகிற நியூ ஹெட் கோச் தான் ஃபுல் அத்தாரிட்டியுமே இருக்கும். அவர் தான் வந்து கோச்சிங் செட்டப்பில் யார் வேணும் யார் வேண்டாம் அப்படிங்கிறத டிசைன் பண்ண போகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகுல் டிராவிட் சிஎஸ்கே ஹெட் கோச்சாக வராருன்னா அப்போ கண்டிப்பாக அஸ்வின் வரதுக்கான பாசிபிலிட்டி ஹையாக இருக்குது. ஏன்னா ராகுல் டிராவிட் ஓனராக இருக்கக்கூடிய டீம் கீழே தான் வந்து நம்ம அஸ்வின் கேப்டனாக ப்ளே பண்ண போகிறாரு யூரோப்பியன் T20 பிரீமியர் லீக்ல. பட் நேற்றுக்கு தான் ட்விட்டரில் ஒரு ரூமர் பார்த்தேன், இங்கிலாந்து டெஸ்ட் டீமோட ஹெட் கோச் ரோலுக்கு அஸ்வின் ஒரு ஆப்ஷனாக இசிபி பார்க்குறாங்களாம். ஆண்டி ஃப்ளவருமே இசிபி வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. பட் ஆல்ரெடி ஆண்டி ஃப்ளவர் நிறைய லீக்ஸில் கமிட்டடாக இருக்கிறதுனால அவர் இங்கே இசிபியோட இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். சரி, ஓகே, சிஎஸ்கே உங்களோட நியூ பவுலிங் கோச்சை யாரை சைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.